ஹலோ வணக்கம். இன்னைக்கு உள்ள அனிமேஷன் லிஸ்ட்ல 1998 வெளிவந்திருந்த எ பக்ஸ் லைஃப் ஒரு வித்தியாசமான படத்தோட தாங்க வந்திருக்கிறேன். ஒரு தீவுல ஒரு பெரிய எறும்பு கூட்டத்தோட ஆதிக்கம் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு வருதுங்க. அதுங்களோட வாழ்க்கையில முழு நேர வேலையே வாழ்வாதாரத்துக்கான உணவுகளான விதைகளையும் பழங்களையும் கலெக்ட் பண்ணிட்டே தான் இருக்குங்க. அப்படி அந்த எறும்புகளோட கூட்டத்துல ஜாக் அப்படின்னு ஒரு எறும்பு இருக்கு. இதுதான் நம்ம கதையோட கதாநாயகன். இவனுக்கு வேலை செய்யறது பிடிக்கிறதுன்றத விட அந்த வேலை எப்படி சீக்கிரமா முடிக்கணும் அப்படின்ட்டு புதுசா நிறைய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிப்பான். அதுங்களோட கூட்டத்துல எந்த ஒரு எறும்புக்கும் இல்லாத ஸ்பெஷல் கிஃப்ட்னா அது மனுஷங்களை போல சிந்திக்கிற திறமை இருக்கிற நம்ம ஹீரோக்கு தான். அப்படி ஒரு நாள் அவனோட லேட்டஸ்ட் இன்வென்ஷன் ஒண்ணு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அவனெல்லாம் ஒரு செடியோட துண்டு ஒண்ணு பறந்து போய் அந்த எறும்பு கூட்டத்தோட இளவரசியோட முகத்துல நேரா போய் மோதி விழுந்துடுது. கிட்டத்தட்ட அது விழுந்த வெயிட்டுக்கு அவன் நசுங்கிருப்பா. ஜஸ்ட் மிஸ் அக்கபக்கம் இருந்தவங்க மூலமா போய் தப்பிட்டான். ஆக்சுவலா ஹீரோக்கு இதெல்லாம் புதுசு இல்ல போல. அடிக்கடி வாடிக்கை இதே மாதிரிதான் நடக்கும் போல. நடந்த தவறுக்கு இளவரசி கிட்ட சாரி கேட்க ஓடி வரான். ஆனா அதுக்கு முன்னாடி கூட இருந்தவங்க தடுத்து நிறுத்தி ஆமா அவரோட முதல் ஏதோ கட்டி வச்சிருக்கே அது என்னடான்னு சொல்லிட்டு அவரோட அந்த லேட்டஸ்டான இன்வென்ஷனை பத்தி கேக்குறாங்க. நம்மளுக்கு என்னன்னா இதுதான் சான்ஸ்னு தான் உருவாக்குனது ஒரு கிரெயின் கலெக்டர். இதுங்கெல்லாம் பருவ காலத்துக்கு தேவையான விதைகளை செடியில இருந்து ஒவ்வொன்றா தான் பறிச்சு எடுத்துட்டு இருக்குங்க. ஆனா இவன் உருவாக்கின அந்த இன்வென்ஷன் மூலமா ஒரு செடிக்கிட்ட கொண்டு போனாலே போதும் அதுவே கட் பண்ணி விதைகளை தனித்தனியா பிரிச்சு கொடுத்துரும். ஆக்சுவலா இதை கேட்ட அவங்களுக்கு ரொம்ப கியூரியஸா இருந்தாலும் அதை பயன்படுத்தணுன்ற எண்ணம் யாருக்குமே இல்ல. ஏன்னா இவங்க யாரும் அவங்களோட வாழ்க்கைக்காக உணவை சேகரிச்சுட்டு வரல. ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்கும் போது இளவரசிக்கு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா வெட்டுக்கிளிகளோட கூட்டம் பக்கத்துல வந்துட்டு மாதிரி தோணுது. டக்குனு பேசிட்டு இருந்தவ டாபிக் கட் பண்ணிட்டு அதெல்லாம் சீக்கிரம் வந்துடும், இதுக்காக எனக்கு நேரம் இல்ல, சரி நான் கிளம்புறேன் போது ஹீரோ அவளை சமாதானப்படுத்துறதுக்காக ஒண்ணு பயப்படாதீங்க அப்படின்ட்டு அவன் தான் ஒரு இன்வென்டர் ஆச்சு. சோ வெட்டுக்கிளிங்க வரது தூரத்துல இருந்து நம்மளால கணிக்க முடியும். அதுக்காகவே டெலிஸ்கோப் மாதிரி ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கிறேன். அதனால நம்ம தாராளமா பயமே இல்லாம இங்க கிரெயின்ஸை கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு எல்லாரும் பயத்துல இருக்க இவன் மட்டும் ரொம்ப கேஷுவல் பதில் சொல்றான். ஈவன் வேணும்னா நீங்க கூட ட்ரை பண்ணி பாருங்க, நான் இன்வென்ஷன் கொடுக்குறேன். பட் அதுக்குள்ள சுத்தி இருந்த பெருசுக்கெல்லாம் இங்க பாரு உன்னோட முட்டாளத்தனத்தினால எல்லாம் எங்களோட டைம் வேஸ்ட் பண்ணாத, ஒழுங்கு உன்னோட வேலையை பார்த்துட்டு போயிடுன்னு சொல்லிட்டு கோவத்துல கண்டுபிடிச்ச டெலிஸ்கோப் தூக்கி உடச்சு போட்டு போயிடுறாங்க. இதனால ஹீரோக்கு ரொம்ப அப்செட் ஆயிடுது. அடப்பான நீங்களா திருந்தவே மாட்டீங்கன்னு பதறக்குள்ள அவன் மட்டும் தனியா நடந்து போயிட்டு இருக்க அவன் பாட்டுக்கு புலம்ப ஆரம்பிச்சான். இந்த எறும்பு கூட்டத்துல நான் மட்டும் வித்தியாசமா இருக்கிறனா இல்ல நான் செய்யறதெல்லாம் தப்பு தானே உண்மையே அப்படின்னு மனசுக்குள்ள அவனுக்குள்ள அவனையும் 1000 கேள்வி கேட்டுக்க ஆரம்பிச்சிட்டான். அந்த நேரத்துல திடீர்னு அவன் சொல்லிட்டு இருந்த மாதிரியே வெட்டுக்கிளிங்கெல்லாம் வரப்போகுதுன்றதை உறுதிப்படுத்துற விதமா எறும்பு கூட்டங்கள் எல்லாம் சேர்ந்து அபாய ஒலி எழுப்புதுங்க. இதை கேட்டதும் வெளியில விதைகளை கலெக்ட் பண்ணிட்டு இருந்த எல்லா எறும்புகளும் பயத்துல பதறிடிச்சு அவங்களோட கூட்டுக்குள்ள ஓட ஆரம்பிக்குதுங்க. சரிட்டு ஹீரோவும் ஓட முயற்சி பண்றான். ஆனா ஒரு கட்டத்துல ஒரு இலைக்குள்ள சிக்கி விழுந்திருந்தாது எப்படி டைமுக்கு சேஃபா வந்து சேர்ந்துட்டான். பட் இதுல பிரச்சனை என்னன்னா நம்மால கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புனால அவங்களோட கூட்டத்தில் உள்ள ஒவ்வொரு எறும்புகளும் கஷ்டப்பட்டு சேகரிச்சு வச்ச எல்லா பழங்களும் விதைகளும் இவன் தப்பிக்க ட்ரை பண்ணும்போது ஏற்படுத்த ஒரு சின்ன விபத்துனால மொத்தமா தண்ணியில் விழுந்து நாசமாயிடுச்சு. சொல்ல போனா நடந்த எல்லா விஷயத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அதை சொல்றதுக்காக ராணி கிட்ட வந்திருக்கான். ஆனா அதுக்குள்ள அங்க வந்த வெட்டுக்கிளிங்க எங்களோட உணவுன்னு சொல்லிட்டு சத்தம் எழுப்புதுங்க. எங்கதான் ஹீரோ இளவரசி கிட்ட மொத்தம் உண்மையை சொல்லிட்டானே, சேமிச்சு வச்சு எல்லா உணவும் வேஸ்டா போயிடுச்சுன்னு. அடுத்து என்ன பண்றதுன்றது யோசிக்கிறதுக்குள்ளேயே வெளியில இருந்து வெட்டுக்கிளிங்க கூப்பிட்டு பார்த்துட்டு எங்களை மதிக்கலன்னா மிதிப்பட்டே சாவுங்கன்னு எல்லாமே கூட்ட உடச்சுக்கிட்டு இவங்க இடத்துக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சுங்க. ஆக்சுவலா இந்த வெட்டுக்கிளிகளுக்கும் எறும்புகளுக்கும் என்ன பிரச்சனைனா அது இருக்கிற இடம் தான் பிரச்சனை. அதுக்காக தான் காம்ப்ளிமெண்டா அதுகளை உருவத்துல பெருசா இருக்கிறதுனால போராடி ஜெயிக்க முடியாதுன்னு காலங்காலமா இந்த எறும்புக்கு அந்த வெட்டுக்கிளிங்களுக்கு அடிமைகளா பருவ காலத்துக்கு தேவையான எல்லா உணவுகளையும் ஃப்ரீயாவே ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்குங்க. அந்த வெட்டுக்கிளிகளோட கூட்டத்துக்கு தலைவனை ஒண்ணு செயல்பட்டு வருது. அதுதான் எல்லாத்துக்குமே மூலதனம். சாப்பர் தான் ஹாப்பர் இந்த கதையோட வில்லன். அவனை பார்த்தாலே எல்லாரும் பயந்து எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. கொடுக்கறத வச்சிருந்த சேமிச்சு வச்ச உணவுகள் எல்லாம் வேஸ்டா போயிடுச்சுன்னு குறிப்பிட்டு ஹீரோவோட தான் காரணம் காட்டி சொல்லியுமே அந்த வில்ல வெட்டுக்கிளி கேட்கவே இல்லை. இங்க பாருங்க, நீங்க என்ன சொன்னாலும் சரி எங்களுக்கு கொடுக்க வேண்டிய உணவை நீங்க கொடுத்துதான் ஆகணும். அதுக்கு பதிலாக தானே எங்களை தவிர்த்து எந்த ஒரு ஆபத்து உங்களை நெருங்க விடாம பாத்துட்டு இருக்கோம். அதனால உங்களுக்கு இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் தரேன். மழை காலம் வர வரைக்கும் மறுபடியும் அயராம விதைகளையும் பழங்களையும் கலெக்ட் பண்ணுங்க. அடுத்த முறை மொத்தமா கலெக்ட் பண்ணிட்டு போயிடும் சொன்னதும் ஹீரோனுக்கு இதை கேட்டு என்ன சொல்றதுன்னு தெரியல. இல்ல அப்படி பண்ண முடியாது, அப்படி பண்ணாலும் எறும்பு கூட்டத்துக்கு சுத்தமா உணவு இல்லாம போயிடும். முடியாதுன்னு இளவரசி மறுத்து பேசுற மறுகணமே கோவம் அடைந்த வெட்டுக்கிளிகள்ல உங்களுக்கு அந்த அளவுக்கு தைரியம் வந்துருச்சான்னு அவ கூட்டத்துல உள்ள ஒரு பலசாலியான வெட்டுக்கிளியை வச்சு எல்லாரையும் பயமுறுத்தான். இதை கண்டு எல்லாரும் உறைஞ்சு போயிட்டாங்க, இன்க்ளூடிங் பிரின்ஸ் கூட. அப்பதான் ஹீரோ இதுக்கு மேல பொறுத்து இருக்கிறது நல்லதில்லைன்னு கூட்டத்துல இருந்து வெளியே வந்து இங்க பாரு எல்லாத்தையும் நிறுத்துன்றான். அவ்வளவுதான். இவன் ஆத்திரத்துல பேசின அந்த ஒரு வார்த்தைனால ஆல்ரெடி இருந்த ஆர்டரே மாறி போயிடுச்சு. ஆமா அவங்கள மழை காலம் முடிவு விதைகளை கலெக்ட் பண்ண சொன்னேன். இல்ல மழை காலம் முடிஞ்சு மரத்துல இருந்து ஒரு இலை விழற வரைக்கும் எல்லா விதைகளையும் பழங்களையும் சேமிச்சு அடுத்த முறை 2 மடங்கு கொடுங்கன்னு எரிஞ்சிட்டு இருக்கிற நெருப்புல எண்ணெய் ஊத்தின கணக்கா இன்னும் எக்ஸ்ட்ரா பிரச்சனை சேர்த்துட்டு போயிட்டான். ஹீரோ அதிக பிரச்சனைத்தனமா மறுபடியும் பண்ணத தப்புனால இந்த வெட்டுக்கிளிங்க போனதுக்கு அப்புறம் ஹீரோ பண்ண தப்புக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்காக அந்த எறும்பு கூட்டங்கள்லாம் சேர்ந்து பிளான் பண்ணுதுங்க. அப்பவும் ஹீரோ மனம் தளராம அவனுக்குள்ள இருந்த ஒரு ஐடியாவை எடுத்து சொல்றான். இங்க பாருங்க, நான் பண்ண தப்ப நானே சரி பண்ணிடுறேன், அதுக்கான ஒரு வாய்ப்பை மட்டும் எனக்கு கொடுங்க. நான் போய் தேடி பிடிச்சி நம்மளை விட பெரிய சைஸ்ல இருக்கிற பூச்சிகளை கூட்டிட்டு வந்தேன்னா அந்த வெட்டுக்கிளிகளை அசால்ட்டா அடிச்சு துவம்சம் பண்ணிடலாம். இதுக்கு உங்களோட ஒத்துழைப்பு வேணும் அப்படின்னு கேட்டப்போ அதுங்க ஃபர்ஸ்ட் வேணானிருச்சு. அதுக்கப்புறம் அங்க பாருங்க, நீங்க சப்போர்ட் எல்லாம் எதுவும் பண்ண தேவையில்ல, என்ன அனுப்பிச்சு வச்சா போட்டு போகுதுன்னு சொன்னதும் சரி இதை விட்டாலும் நமக்கு சான்ஸ் கிடைக்காதுன்னு ஹீரோ துரத்துறதுக்காக வேற வழி இல்லாம ஹீரோ இளவரசி பர்மிஷன் கொடுத்து அனுப்பிச்சுட்டா. சரியா போச்சு, எங்கேயோ போய் தொலைறான். அதுக்குள்ள நாம அந்த வெட்டுக்கிளிங்க கேட்ட மாதிரி உணவு ரெடி பண்ணி கொடுத்துட்டோம்னா நம்மள டிஸ்டர்ப் பண்ணாதுங்கன்னு பின்னாடி வரப்போற விபரீதம் தெரியாம ஹீரோ அனுப்பிச்சுட்டாங்க. கட் பண்ணா சர்க்கஸ் கூட்டத்துல வேலை பார்க்கற சில பூச்சிகளை காட்டுறாங்க. அங்க பொதுவா ஆடியன்ஸ்
ஆடியன்ஸா வரக்கூடிய ஈக்களை என்டர்டெயின் பண்றதுக்காக பூச்சிகள்லாம் சேர்ந்து சண்டை போடுற மாதிரி வித்த காட்டிட்டு இருக்குங்க. அந்த அன்னைக்கு ஷோல என்னமோ ஒரு ஸ்பைடரும் வந்து சண்டை போட்ட மாதிரி காட்சி அடிக்கும் போது அதை பார்த்துட்டு இருந்த ஈக்களுக்கு டென்ஷன் ஆகி போயிடுச்சாட்டங்க. இன்னைக்கு ஷோ ஒன்னும் சிறப்பா போலே அப்படின்ட்டு, என்னடா இது ஒன்னும் சரியில்லை, நாங்க கிளம்புறோம், எல்லாம் ஏமாத்த பாக்குறீங்களா, ஒழுங்கா எங்களோட காசை ரீஃபண்ட் பண்ணுங்கன்னு அந்த சர்க்கஸோட மேனேஜர் கிட்ட வாக்குவாதம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இவ்வளவு செலவு பண்ணி அந்த காசை ரிட்டர்ன் பண்ண முடியுமா? சரின்னு அந்த மேனேஜர் பூச்சியும் அதோட க்ரூல அத்தனை திறமையான பூச்சிகளை வச்சு அதுங்களை கவர் விதமா என்டர்டெயின் பண்ண பார்த்தது கொஞ்சம் டிஃபரெண்ட் ஷோவை நடத்தி இவங்களும் என்னென்னமோ பண்ணி பார்த்துருச்சு. ஆனா அந்த ஈக்களுக்கு அதுங்களுக்கு தகுந்த என்டர்டெயின்மெண்ட் கடைசி வரைக்கும் கிடைக்கல. அதான் இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு முன்னே சொன்னோம்ல, ஒழுங்கா காசு கொடுங்க, நான் இடத்த விட்டு கிளம்புறேன். டென்ஷன் அதுக்கெல்லாம் கூட்டமா சேர்ந்து கடைசியில் அந்த இடத்த விட்டு கிளம்புற நேரத்துல இந்த மேனேஜர் பூச்சி என்ன பண்ணிடுச்சு, ஒரு விபரீத முடிவு எடுத்து இதுதான் ஒரே வழி, இது பண்ணா சரியா இருக்கும், ஜஸ்ட் மிஸ் ஆச்சுன்னா உயிர் போறக்கூடிய ஒரு டாஸ்க் எடுத்து புதுசா இந்த மாதிரி பண்ணா கண்டிப்பா அதுக்கு என்டர்டெயின் ஆகி நிறைய ஆடியன்ஸும் வருவாங்க அப்படின்னு இதுவரை ட்ரை பண்ணாத ஒரு சர்க்கஸ் டாஸ்கை எஸ்கேப் பண்ணுது. இதுல உயிர் போகக்கூடிய ரிஸ்க் இருந்துமே ஆடியன்ஸ்க்காக அதையே ட்ரை பண்ண தெரிஞ்சு எல்லாம் கைக்குடி வர நேரத்துல க்ரூல இருந்த 2 சின்ன பக்ஸ் பண்ண ஏறதுனால எதிர்பார்த்த மாதிரி தான் நடக்கல. ஆனா எக்ஸ்ட்ராடினரியாவே ஷோ முடிஞ்சிருச்சு. இதுல அந்த மேனேஜர் தான் அதுங்க பண்ண கூத்துல ஃபயர்ல பஸ்ஸும் ஆயிடுச்சு. சோ கொஞ்ச நேரத்துக்குள்ள அந்த இடத்துல பயங்கர கலவரம் ஏற்பட்டுருச்சு. அப்புறம் அந்த மேனேஜர் போச்சு, உங்களை நம்பி நான் பண்ணிருந்தேன்னா என் உயிரே போயிருந்திருக்கும், அதிர்ஷ்டவசமா இதை தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பாக அமைஞ்சதுன்னு தவறுதலா பண்ண அந்த தப்புக்காக மொத்த குரூப் மெம்பர்ஸ் வேலையை விட்டு தூக்கிடுச்சு. ஒரு பக்கம் ஹீரோ அவனுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் கம்ப்ளீட் பண்றதுக்கான ஆட்களை தேடி அப்படியே ஊர்வல நடந்து போயிட்டு இருக்கும் போதுதான் ஒரு பார்ல தைரியமா சண்டை போடக்கூடிய பெரிய பெரிய பூச்சிகளை பாக்குறான். அப்பாடா, இதுதான் சரியான இடம், நம்ம இந்த இடத்துல போய் ஆட்களை பிடிச்சோம்னா அந்த வெட்டுக்கிளை கிட்ட இருந்து அசால்ட்டா நம்மளோட இனத்தை காப்பாத்திடலான்னு உள்ள வந்து அவனுக்கு உதவி பண்ற மாதிரி ஆட்களை தேட ஆரம்பிக்கிறான். அங்கதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சர்க்கஸ்ல வேலை பார்த்த அந்த குரூப் மெம்பர்ஸ் வேலை இழந்த சோகத்துல வெறுத்து உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்த எல்லா பிரச்சனையும் யாரால நடந்ததுன்னா ஆடியன்ஸா வந்திருந்தா அந்த ஈக்கலால மட்டும்தான். அதுங்க அங்க மட்டும் பண்ண டார்ச்சர் பத்தாம இவங்க இடத்த தேடி கண்டுபிடிச்சு பார்லி வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிருச்சுங்க. இதுங்கெல்லாம் அங்க சர்க்கஸ்ல நடந்ததுக்கே கொலகான்ல இருந்ததுங்க. என்ன பண்றதுன்னு தான் சோகத்தமா இருக்க பார்ல வந்து ஃபன் பண்ணிட்டு இருக்குங்க. ஆனா வந்ததுல இருந்து அதுங்களும் வம்பி இருக்கிற தோணியில பேச ஆரம்பிச்சதும் கூட்டத்துல இருந்த லேடி பக்குக்கு மட்டும் இவ்வளவுதான் கோவம் இல்ல. ஆமா, ஏன்னா நினைச்சிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு இப்ப பிரச்சனை பண்ணணும் அவ்வளவுதானே அப்படின்ட்டு பொறுத்தது போதுன்னு ஸ்பாட்ல சண்டை வர ஆரம்பிச்சிருச்சு. அதே இடத்துல அந்த ஈக்களும் ப்ரிப்பேர்டா அவங்க கூட சண்டை போட கொஞ்சம் பெரிய ஈயை கொண்டு வந்துருச்சு. அப்பதான் லேடி பக் ஐடியா போட்டு சைஸ்ல பெருசா இருந்தாலும் நீங்க சில்லறை வாங்குறத யாராலும் தடுக்க முடியாதுன்னு அந்த பார் இருக்கிற இடமே ஒரு சின்ன டின் கேன்ல நேருக்கு நேர் சண்டை போட்டு ஜெயிக்கிறது சாத்தியம் இல்லைன்னு லேடி பக் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நான் சொல்ற மாதிரி பண்ணுங்கன்னு அதோட கூட்டத்துக்கிட்ட ஒரு ஐடியா சொல்லி டின்னுக்குள்ள வச்சிருந்த அந்த பாரை ஒரு உழுக்குனதான் ஒரு பக்கமா சேர்ந்து உருட்டுல உள்ள இருந்த அத்தனையும் மயக்கம் போட்டு விழுந்துருச்சுங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோ உள்ள வந்து பாக்குறான். குடிக்க வந்த பூச்சில இருந்து சண்டை போட கூட வந்த பூச்சி வரைக்கும் எல்லாமே எந்திரிக்க முடியாத அளவுக்கு மயங்கிருச்சுங்க, எக்ஸப்ட் இந்த சர்க்கஸ் குரூப் பூச்சிகளை தவிர. இதை பார்த்துதான் அப்பவே ஹீரோ முடிவு பண்ணிட்டான், இவங்க தான் நம்ம இனத்தை காப்பாத்துறதுக்கு சரியான ஆட்கள். அசால்ட்டா சண்டை போட வந்த அத்தனை பூச்சி முடிச்சு விட்டாங்க. பயங்கரமான வாரியர்ஸ் ஆட்டங்குதுன்னு இந்த பாருங்க, உங்க பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சு போச்சு, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, எங்களுக்கு வந்து உதவி மட்டும் பண்ணுங்க அப்படின்னு இவன் ஓப்பனா சொன்னதும் அதுங்களுமே வேலையை விட்டு வந்ததுனால எங்க ஓனர் பேரு கேட்டுருவானு சர்க்கஸ் கூட்டத்தை சேர்ந்தவன்னு சொல்லல. கேட்ட ஹீரோக்குமே இதெல்லாம் சர்க்கஸ் கூட்டத்தை சேர்ந்த பூச்சிங்க வாரியர்ஸ் இல்லைன்ற விஷயம் தெரியாது. சோ 2 குரூப்ஸ்க்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் மீட்டிங் முடிஞ்சு அதுங்களை இவனுக்கு உதவி பண்ண ஒத்துருச்சுங்க. உடனே ஹீரோ டைம் மிஸ் பண்ணாம அந்த டீமை கூட்டிட்டு அவனோட இடத்துக்கு வந்துட்டு இருக்கான். அதே நேரத்துல அந்த பக்கம் அந்த எறும்புக்கு வந்துட்டு இருக்கிற தீவுல விதைகளை சேமிக்கிற பேர்ல வெயில்ல காஞ்சு கஷ்டப்பட்டு இருக்குங்க. ஏன்னா அதுங்களோட கணக்குப்படி சம்மர் சீசனுக்குள்ள டார்கெட் அச்சீவ் பண்ணாதான் அந்த வெட்டுக்கிளிங் கிட்ட இதுங்களோட உயிரை காப்பாத்திக்க முடியும். பட் ஒன்ஸ் அந்த ஹீரோ அந்த டீமை கூட்டிட்டு வந்து நிக்க வச்சதான் எல்லாருக்குமே ஆச்சரியம். நல்ல சைஸ்ல பெருசா புது ஆளுங்கெல்லாம் வந்ததை கண்டு எறும்புகள்லாம் பயந்து போய் ஒளிஞ்சு வச்சுங்க. அப்புறம் தான் ஹீரோ எல்லாரையும் கூப்பிட்டு விஷயத்த சொல்லி எல்லாருக்கும் தைரியம் வர வைக்கிறான். நான் உங்ககிட்ட சொல்லிட்டு போன மாதிரி எனக்கு கொடுத்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு ஹீரோயின் கிட்ட சொன்னதும் இளவரசிக்கு ஒரே சந்தோஷம், ஹீரோவால எப்படி இது முடிஞ்சதுன்னு. அப்புறம் அப்ரிஷியேட் பண்ணிட்டு வந்திருக்கிறவங்கள வரவேற்கிற விதமா சின்னதா ஒரு வெல்கம் போர்ட்ரேட் மாதிரி இலைகள்ல படங்களை வரைஞ்சு அதுல வந்திருக்கிற அந்த பெரிய பூச்சிங்கெல்லாம் சேர்ந்து எறும்புகளோட பரம எதிரிகளான அந்த வெட்டுக்கிளிகளை கொல்ற மாதிரி சித்தரிக்கப்பட்ட படத்தை பார்த்ததும் அப்பதான் இந்த டீமுக்கு விஷயமே தெரிய வருது. அட கடவுளே, நம்ம தப்பா போர்ட்ரேட் பண்ணி கூட்டி வந்துட்டானுங்கப்பா, நம்மளாம் சேர்ந்து இவங்களோட இனத்தை காப்பாத்த வந்த வாரியர்னு நினைச்சிட்டு இருக்கானுங்க போல, நம்ம ஒரு டான்ஸ் குரூப்ன்றது இவங்களுக்கு தெரியாம பேசிட்டு இருக்கானுங்க. சரி, விஷயத்த சொல்லிட்டு இடத்த விட்டு போலான்னு பார்த்தா சந்தோஷத்துல அந்த எறும்பு கூட்டத்துக்கு தலைவால் புரியல. இளவரசி இப்படி ஒரு டீமை கூட்டிட்டு வந்து ஹீரோவை புகழ்ந்து பேசிட்டு இது எப்படி உன்னால சாத்தியமாச்சுன்னு 2 வார்த்தை அவனே பேச சொல்றாங்க. அப்படி அதை பத்தி பேச ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்துல அந்த டீம்ல இருந்த ஸ்பைடர் ஒண்ணு ஹீரோ கிட்ட விஷயத்த சொல்லுது. எப்பாடே, நீ எங்களை வாரியர்னு நினைச்சு கூட்டிட்டு வந்துட்ட, நாங்க ஒரு வெத்து வேட்டுறா சர்க்கஸ் குரூப், வித்த காட்டதான் தெரியும், வாழ சண்டையெல்லாம் போட தெரியாது, அதனால விஷயத்த உங்ககிட்ட சொல்லிட்டேன், நான் இடத்த விட்டு காலி பண்றேன்டா சாமி. அவங்களும் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஹீரோக்கு ரியலைஸ் ஆகுது, அட கொடுமை, இவங்க சர்க்கஸ் கோஷ்டியா அப்படின்னு. இருந்தாலும் இப்ப இவங்க திடீர்னு அந்த முடிவு எடுத்ததுனால ஹீரோவால அதை ஏத்துக்க முடியல. ஏன்னா இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஏமாற்றத்தை கொடுத்தோம்னா அப்புறம் ஹீரோ முடிச்சு விட்டுருவாங்க. அதனால அவங்க அந்த இடத்த விட்டு கிளம்ப ஆரம்பிச்ச ஒரு சில நிமிஷத்துல அவங்கள போய் தடுத்து நிறுத்தி கன்வின்ஸ் பண்ணி அவங்க எங்க இருக்க ட்ரை பண்றோம், வேற ஏதாவது ஆல்டர்னேட் வழி கண்டுபிடிக்கலாமான்னு. ஆனா அவங்க அதுக்கு ஒத்துக்கவே இல்லை. என்ன பண்ணாலும் பரவாயில்ல, நாங்க வந்து கிளம்பி ஆகணும், எங்களோட உயிருக்கு ஆபத்து அப்படின்னு கடைசி வரைக்கும் விடாப்படியா தான் பேசிட்டு இருந்தாங்க. அந்த நேரம் பார்த்து ஹீரோனுக்கு விஷயம் தெரியறதுக்குள்ள என்னாச்சுன்னு வந்து கேட்டப்போ ஹீரோ அவளை சமாளிக்கிறதுக்கு போன கேப்ல இந்த பக்கம் இதுங்களா இதுதான் கேப்னு அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆக பாக்குதுங்க. இதெல்லாம் டாப் சீக்ரெட், உங்களுக்கு சொன்னா புரியாது, இவங்களுக்கு அகாமடேஷன் செல்லுன்னு நினைக்கிறேன், போய் நான் பேசி கூப்பிட்டு வரேன் அப்படின்னு
அவங்க அந்த இடத்த விட்டு பறந்து போறதுக்குள்ளே பதமா பிடிச்சி, அடே புரிஞ்சுங்களா, நீங்க இல்லைனாலும் அங்க வேற வழி இல்ல, தயவு செஞ்சு கூட வந்து கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க, நான் எப்படியாவது இந்த பிரச்சனை சரி பண்ணிடுறேன்னு. அதே நான் உங்களை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ற நேரத்துல சத்தம் கேட்டு ஒரு பறவை கிட்ட மாட்டி மொத்த பேரும் செத்துருப்பானுங்க. ஜஸ்ட் மிஸ். பல போராட்டத்துக்கு அப்புறம் அவங்களுக்கே தெரியாம ஒவ்வொருத்தர் கூட இருக்கிற திறமை வெளியே வந்து கடைசியில அவ்வளவு சின்னதா இருக்கிற இன்செக்டா இருக்கிற இவங்க அசால்ட்டா அந்த பெரிய பறவை கிட்ட இருந்து ஈஸியா தப்பிச்சிடறாங்க. அப்பதான் அந்த சர்க்கஸ் கூட்டத்துக்கு ஒரு விஷயம் தெரியுது, ஆனா நம்மளால இதெல்லாம் முடியுமான்னு. இப்படி அந்த பேராபத்தான அந்த பறவை கிட்ட இருந்தே தப்பிச்சு வந்துட்டாங்கன்னா அப்படின்னா அந்த எறும்பு கூட்டத்தை காப்பாத்துறது இவங்களுக்கு கேப்பபிள். ஒன்ஸ் அந்த எறும்பு கூட்டமெல்லாம் சேர்ந்து இவங்களை பாராட்ட ஆரம்பிச்சதும் அவங்களுக்கு ஒத்துக்கிறது இவங்களுக்கு மனசு வந்துருச்சு. பட் இப்போ வரைக்கும் எறும்பு கூட்டத்துக்கு இவங்க ஒரு சர்க்கஸ் கோஸ்டின்றது தெரியாது. ஹீரோவும் எப்படியும் இவங்களை சமாதானப்படுத்தியாச்சு, அதனால என்னத்தை கிட்ட சொல்லாம இருக்கிறதே நல்லதுன்னு அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்காக அடுத்த கட்ட பிளானா அந்த வெட்டுக்கிளிகளை மொத்தமா ஒழிச்சு கட்டுறதுக்காக எனக்கு ஒரு ஐடியா தோணுது. பொதுவாக உணவு சந்தையில் எறும்புகளுக்கு வெட்டுக்கிளி உணவா இருக்கா இல்லையோ, பறவைகளுக்கு வெட்டுக்கிளி ஒரு சிறந்த உணவு தானே. அந்த ஒரு விஷயத்தை ஹீரோ கப்பன் பிடிச்சிக்கிட்டான். அதனால அந்த வெட்டுக்கிளிகளை ஒழிச்சு கட்டுறதுக்கு ஒரே வழினா நம்ம அந்த பறவை மாதிரியே ஒரு உருவத்தை உருவாக்கணும். கரெக்டா அதுக்கு நம்ம கூட்டத்துக்கு வரப்ப அதை வச்சு மிரட்டினோம்னா அதுங்கெல்லாம் நம்மளை பார்த்து பயந்து ஓடிடும். அதுக்கப்புறம் நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. இதுதான் பிளான் சொன்னதா இளவரசன் சரின்ட்டு அவங்களோட ஆளுகளை அனுப்பி அதுக்கான வேலைகளை தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. மரக்குச்சிகளையும் இலவலைகளையும் பயன்படுத்தி அந்த பறவை மாதிரி ஒரு உருவமைப்பை கொண்டு வந்து அவங்களோட கூட்டுக்கு மேல உள்ள மரத்தோட பொந்துல அதை வைக்கிறாங்க. அதே அந்த வெட்டுக்கிளிங்க இவங்களை தாக்க வரப்ப இதை வச்சு அதுகளை மிரட்டி ஓட விட்டுறலான்னு. சோ இப்படி இந்த பக்கம் இவங்க பிளான் பண்ணிட்டு இருக்க, மறுபக்கம் அந்த வெட்டுக்கிளிங்க விஷயம் தெரியாம அதுகளோட இடத்துக்குள்ள பார்ட்டி மாதிரி வச்சு ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு அப்பாவி பூச்சிகளை பிடிச்சி ஃபன் பண்றன்ற பேர்ல டார்ச்சர் பண்ணி விளையாடிட்டு இருக்குங்க. அப்பதான் கூடி சீக்கிரம் மழை காலம் வரப்போறத பத்தி வில்லனான ஹாப்பர் கிட்ட ஒரு வெட்டுக்கிளி சொல்லுது. பதிலுக்கு வில்லன், ஆல்ரெடி நமக்கு தேவையான சாப்பாடு இப்ப இருக்கு, அதனால நம்ம போய் எறும்புகளை டிஸ்டர்ப் பண்ண வேணாம், அதுங்க சேமிச்சு வைக்கட்டும், சீசன் கிட்ட நெருங்குறப்ப போறீங்க போய் வாங்கிக்கலாம்னு சொல்ல, இதை கேட்ட வில்லனான ஹாப்பரோட அண்ணன் வெட்டுக்கிளி, தம்பி நீ அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கியா, ஆனா அதுதான் முட்டாள்தனம். லாஸ்ட் டைம் நம்ம அந்த எறும்பு கூட்டத்துக்கிட்ட பேசினப்பவே ஒரு எறும்பு நம்மளை எதிர்த்து பேசி ஞாபகம் இருக்கா? நீ வேற இப்ப எக்கச்சக்க கேப்பை விட சொல்ற, அதுக்குள்ள அந்த எறும்புங்கெல்லாம் இனத்துல பெருகிடுச்சிங்கன்னா அப்புறம் அதுவே நமக்கு டேஞ்சரஸா வந்து நிற்கும். அதனால அதுங்களை நம்ம கட்டுக்குள்ள வச்சுக்கிறோம்னா அப்பப்ப அதுங்களை போய் பார்த்தாகணும். அதனால என்னோட கருத்து என்னன்னா அதுக்கு மேல நீ ஒரு கண்ணு வச்சிருக்கிறதுக்கு நல்லதுன்னு சொல்லுது. கட் பண்ணா எறும்புகளோட தீவு பகுதியில ஒரு அலார சத்தம் கேட்குது. அதே அந்த வெட்டுக்கிளிங்க கூட்டு இவங்களோட இடத்த நோக்கி வர மாதிரி எதிரி வந்துட்டாங்கன்னு எல்லா எறும்புகளும் பேட்டலுக்காக தயாராக ஆரம்பிக்குதுங்க. ஆனா விஷயமே என்னன்னா அது வந்து வெட்டுக்கிளிகளே இல்ல, இவங்களை காப்பாத்துறதுக்கு வந்து அந்த சர்க்கஸ் கூட்டத்தோட இன்சார்ஜ் ஆன ஈதான் அது. சடனா அது கொண்டு வந்து நிறுத்தின வண்டியில இவங்க 5 பேரோட போட்டோ இருந்ததை பார்த்ததும் ஹீரோக்கு பயங்கர ஷாக். ஏன்னா மத்த எறும்புகளுக்கு விஷயம் தெரிஞ்சதுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். சோ இனிஷியலா அப்படியே மறைச்சு சமாளிச்சுட்டான். ஆனா அது எவ்வளவு நேரத்துக்கு தாக்கு பிடிக்க முடியல. ஒன்ஸ் அந்த சர்க்கஸ் கூட்டத்தோட மேனேஜர் அவங்களோட ஆளுங்களை ஐடென்டிஃபை பண்ணதும், இங்க பாருங்கடா அவங்களுக்கு என்ன குறை வச்சாமா, அங்க மறுபடியும் சர்க்கஸ்ல சேர்ந்துக்கோங்க, அதிகமா சம்பளம் போட்டு கொடுக்குறேன், அன்னைக்கு கூட அடிச்சு துரத்தது என்னோட தப்பு தான். ஆக்சுவலா அன்னைக்கு நீங்க பண்ண அந்த விஷயத்தினாலதான் நான் ஃபேமஸே ஆனேன், அதனால மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க, வாங்க நம்ம இடத்துக்கு போகலான்னு சொன்னதுதான் மொத்த விஷயமும் எறும்பு கூட்டத்துக்கு தெரிஞ்சு போச்சு. பாத்தியா, இந்த ஹீரோ நம்ம எல்லாரையும் நம்ப வச்சு ஏமாத்திட்டு இருக்கிறான். போய் இவனுக்கு ஆளே கிடைக்கலையா, போய் ஒரு சர்க்கஸ் கூட்டத்தை உதவி கேட்டு கூட்டிட்டு வந்திருக்கான். ஆக்சுவலா இவனை நம்பி நம்ம அதுல எதுக்கிறதுக்காக பெரிய பெரிய பிளான் எல்லாம் போட்டு வச்சிருக்கிறோம். கடைசியில் இப்படி என்ன ஆயிடுச்சு, அடுத்து என்ன பண்றதுன்னு அந்த வெட்டுக்கிளிங்க வரதை நினைச்சு இவங்க பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. கரெக்டா அவங்க இப்படி புலம்பிட்டு இருக்கிற நேரத்துல எதிர்பார்த்த மாதிரியே வில்ல ஹாப்பரும் ஸ்பாட்டுக்கு வந்து விசாரிக்கிறான். அவனுக்கு தெரிஞ்சு போச்சு இவங்க சேமிச்சு வச்ச விதைகளும் ரொம்ப கம்மியா இருந்தது. ஏன்னா இந்த இடைப்பட்ட காலத்துலதான் அந்த வெட்டுக்கிளி ஒழிச்சு கட்டுறதுக்காக பறவை மாதிரி உருவத்தை செஞ்ச நேரத்துல இவங்களால அந்த சீட்களை சேமிக்க முடியல. அப்பதான் வில்ல ஹாப்பர் நினைச்சு பாக்குறோம் அவனோட அண்ணன் சொன்னது சரியா போச்சுன்னு. சரி ஓகே, இப்ப எல்லாருக்கும் கடைசியா ஒரு முடிவு சொல்றேன். இன்னிலிருந்து உங்களோட சுதந்திரம் மொத்தமா பறிப்பாக போகுது, உங்களோட வாழ்நாள் முழுசு எங்களுக்கு விதைகளை சேமிச்சு வைக்கிறது மட்டும்தான் உங்களோட வேலையா இருக்க போகுதுன்னு ஸ்ட்ரிக்டா சொன்னதுக்கு அப்புறம் ஒரு நிமிஷம் என்ன பேசுறதுனே தெரியல. 2 குரூப்புக்கு இடையில அப்படி ஒரு அமைதி. ஏன்னு பார்த்தா அப்பதான் ஹீரோ ஒரு டீம் வச்சிருக்கிற பிளான் அங்க எக்ஸிக்யூட் ஆகுது. பதிலுக்கு ஹீரோ பேசி முடிச்சியா, இப்ப எங்களோட டர்ன் அப்படின்னு முன்னாடியே ரொம்ப நாளா பிளான் பண்ணி வச்ச மாதிரி கடைசியில விஷயம் போகும்னு பார்த்தான். ஆனா ஆரம்பத்துல அந்த சர்க்கஸ் கூட்டத்துல ஏற்பட்ட மாதிரி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல இனிஷியலா அந்த பறவை உண்மை நினைச்சு ஃபேக் பேர்டுன்னு தெரியாம பயந்த வெட்டுக்கிளிங்க கொஞ்சம் இன்சிடென்ட் அது எரிய ஆரம்பிச்சதும் கரெக்டா கண்டுபிடிச்சிருச்சு இவங்களை மிரட்டுறதுக்காக தான் இவரோட திட்டத்தை செயல்படுத்த பார்த்துச்சுங்கன்னு. அப்புறம் ஹீரோவை பிடிச்சு அடிச்சு உதச்சு, ஓ இவ இருக்கிற தைரியத்துல தான் நீங்க இவ்வளவு ஆட்டம் போடுறீங்களா, இவனை ஒழிச்சு கட்டிட்டா நீங்க எல்லாம் ஆட்டம் போடுவீங்களா அப்படின்ட்டு கடைசி நேரத்துல கால்ல மிதிச்சு ஹீரோவை அடிச்சு கொள்ற நேரத்துல இதுவரை எறும்புகளுக்கு இல்லாத ஒரு தைரியம் உருவாகுது. ஏன்னா ஒரு எறும்பு கூட்டம் எண்ணிக்கையில மட்டும் ஒற்றுமையா இருந்தா போதாது, எண்ணத்திலையும் ஒற்றுமையா இருக்கணும்ன்றத காட்டுற விதமா கடைசியா எல்லா எறும்புகளும் ஹீரோவை காப்பாத்துறதுக்காக ஒண்ணு சேர்ந்து பல சிக்கலான போராட்டங்களையும் கஷ்ட நஷ்டங்களையும் தாண்டி அவங்களோட இனத்தை காப்பாத்தினது மட்டும் இல்லாம அவங்களுக்குள்ள இத்தனை வருஷமா அந்த பயத்தை வெளிக்கொண்டு ஒரு தைரியத்தை உருவாக்கிக்கிட்டாங்க. அந்த போர்ல அவங்க வெற்றியும் அடைஞ்சாங்க. இதுல அந்த ஹாப்பர் வில்லனுக்கு என்ன ஆச்சுன்னா, ஹீரோ ஆசைப்பட்ட மாதிரி அந்த பறவை வச்சு அவனை பயமுறுத்தணும் தான் நினைச்சான். ஆனா அங்க அன்எக்ஸ்பெக்டடா நடந்தது என்னன்னா, அந்த ஒரிஜினல் பறவையாலே கடைசியில ஹாப்பர் வில்லனோட கதை முடியும் யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் தான். அப்புறம் என்னாச்சு, எறும்புகளோட ஆதிக்கத்துல எறும்புகள் மட்டும்தான் ஆதிக்கம் செலுத்துற மாதிரி காட்டி கதையை முடிக்க இதோட படம் முடிச்சது. எப்படி மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி.